Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா and இந்த வீடியோ வந்து முக்கியமா 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு தான். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நமக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன வரப்போகுது மிட் டர்ம் எக்ஸாம்ஸ் வரப்போகுது சரிங்களா. ஸோ அந்த மிட் டர்ம் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ற எந்த ஐடியாவும் நமக்கு இருக்காது அண்ட் எந்தெந்த போர்ஷன்ஸ் இருக்கும் அதுவுமே ஒரு ஐடியா இல்லாமல் நம்ம இப்போ இருப்போம் ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம தீர்க்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அண்ட் இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மிட் டர்ம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டென்ட் பண்ண போகிறேன், அதாவது இந்த 10th சப்ஜெக்டில் அதாவது 10th நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மிட் டர்ம் போர்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ண போகிறேன் அப்படின்றப்போ எனக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜீரோ நாலேஜில் இருந்தீங்கன்னா அண்ட் இல்லைனா எனக்கு வந்து இன்னும் கிளாஸ் சரியாக போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு கவலையில் இருந்தீங்கன்னா ஸோ அதுக்காக தான் வந்திருக்கு நம்மளோட VLearn ஆப் ஓகேங்களா. இங்கே வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும் அண்ட் சாப்டர் வைஸ்க்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் மிட் டர்ம் கொஸ்டின் பேப்பர்ஸுமே ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அண்ட் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே நீங்கள் மிட் டர்மில் ஸ்கோரும் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம எதுக்குள்ளே போகலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி இங்கே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழ். தமிழை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 2 இயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இயல் 1 அப்புறம் இயல் 2 சரிங்களா. மொழி அண்ட் இயற்கை சுற்றுச்சூழல் இந்த இயல்ல இருக்கக்கூடிய இலக்கணம் அண்ட் அதே மாதிரி அதில் இருக்கிற குருவினாக்கள் சிறுவினாக்கள் நெடுவினாக்கள் நீங்கள் மறக்காமல் படிச்சுக்கணும் ஓகேங்களா. இதில் வந்து ஒரு சப்ளிமெண்ட்ரியை வந்து அதாவது ஒரு துணைப்பாடமை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு துணைப்பாடமை தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் ஒரு இயலோட துணைப்பாடம் அண்ட் இன்னொரு இயலோட துணைப்பாடம் தான் கேட்பாங்க. நீங்கள் ஒன்று படிச்சிட்டிங்கனாலே உங்களால் இன்னொன்று ரொம்ப ஈஸியாகவே அட்டென்ட் பண்ண முடியும். அப்புறம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 யூனிட்ஸ் இருக்குது. ஸோ யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 உங்களுக்கு வந்து இந்த 2 யூனிட்லையுமே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி ரீடர் இருக்கும், போயம் இருக்கும் அண்ட் போயட்ரி இருக்கும் சரிங்களா. ஸோ போயம் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னது பார்ப்போம் சப்ளிமெண்ட்ரி ரீடர். ஸோ இது ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு 2 சப்ளிமெண்ட்ரி ரீடர் இருக்குது. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ த நைட் ஜிக்ஸாக் அண்ட் அதே மாதிரி இன்னொரு சப்ளிமெண்ட்ரி ரீடர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தி டெம்பஸ்ட் ஓகேங்களா. இந்த சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேருந்து உங்களுக்கு என்ன கேட்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கேட்கலாம் ஓகேங்களா. அண்ட் உங்களுக்கு வந்து போயம்ல இருந்து ஒரு மெமரி போயம் வரும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இங்கே இருக்கிறதே ஒரு மெமரி போயம்ன்றதால அது ஒரு மெமரி போயம் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த மெமரி போயம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைஃப். ஸோ இந்த லைஃப்ன்ற மெமரி போயமை நீங்கள் மறக்காமல் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. அண்ட் இந்த லைஃப்ன்றது ஒரு சோனட். ஸோ 14 லைன்ஸ் தான் இருக்கும், நீங்கள் அதை படிச்சுக்கலாம் ஓகேங்களா. அண்ட் இந்த 2 யூனிட்ல இருக்கக்கூடிய சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு கிராமர் பார்ட் ஓகேங்களா. ஸோ இந்த கிராமர் பார்ட் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டாலே நீங்கள் அரௌண்ட் ஒரு 50க்கு 30+ நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 4 சாப்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4 சாப்டரான்ட்டு பயப்பட வேணாம், ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் தான் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ சாப்டர் 1ல ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் உங்களுக்கு ஃபுல்லாக படிக்கணும். அண்ட் இந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு 5 மார்க் எதை பேஸ் பண்ணி வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 எக்ஸசைஸ் இருக்குல்ல அந்த ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் லாஸ்ட் 2 எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய அந்த f(g)(h) சம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் அதே மாதிரி அங்கே ரிலேட்டடாக இருக்கக்கூடிய லாஸ்ட் எக்ஸசைஸ் 1.5ல இருக்கக்கூடிய சம்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ 5 மார்க்ஸா ஓகேங்களா. அண்ட் சாப்டர் 2வை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் இதில் எதுவுமே நீங்கள் வந்து 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கிற 2 சாப்டரில் உங்களுக்கு வந்து 3rd சாப்டரில் பார்த்தீங்கன்னா 3.1ல இருந்து 3.2 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் 4th சாப்டரில் வந்து உங்களுக்கு 4.1 அண்ட் 4.2 வரைக்கும் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ பேலன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு குவார்டர்லி போர்ஷன்ஸ் தான். அண்ட் இவ்வளோ தான் நம்மளோட மேக்ஸோட சாப்டர்ஸ். ஸோ மற்றதை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து புக் பேக்கை ப்ரிப்பேர் பண்ணாலே கண்டினியூஸாக உங்களால் வந்து புக் இன்னஸ் அதாவது எக்ஸசைஸ் சம்ஸுமே உங்களால் வந்து நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ்.
அண்ட் சயின்ஸில் என்ன சாப்டர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு 6 சாப்டர் நமக்கு ஃபிசிக்ஸ். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டர் ஓகேங்களா. ஸோ லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் ஆப்டிக்ஸ் இந்த 2 சாப்டர் வந்து நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரி. ஸோ 7th and 8th சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதோட நம்ம பயாலஜி பக்கம் வந்தோன்னா நீங்கள் வந்து 5 யூனிட்ஸ் படிக்கணும். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரம் 12 to 15 வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ 12, 13, 14, 15 இந்த 4 சாப்டர் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோஷியல். இந்த சோஷியலில் நம்ம என்னெல்லாம் நோட் பண்ணோம், அதாவது நம்ம என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோஷியல் கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் நீங்கள் வந்து புக் பேக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் நீங்கள் நோட் பண்ணி, அதாவது அதை மட்டுமே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி படிச்சுட்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நீங்கள் சோஷியலில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் உங்களுக்கு மேப் வரும். ஸோ நீங்கள் மேப் வந்து குறிப்பிட்ட மேப்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சிங்கனாலுமே நீங்கள் மேப்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். மேப்லேயுமே அவங்களால வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் இந்த எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுமே நம்ம ஆப்லேயுமே வந்து ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படணுன்றப்போ நீங்கள் வந்து டவுன்லோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் நெட்டில் தப்பையுமே எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களா, அது வந்து நம்ம ஆப்லேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு கூட அதை இன்னொரு வாட்டி ரீகால் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வாட்டி டவுன்லோட் பண்ணிட்டாலே. அண்ட் சோஷியலில் நமக்கு ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் 1, 2, 3. அண்ட் ஜியாகிரஃபியில் நமக்கு ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ். அண்ட் நம்ம சிவிக்ஸில் நமக்கு ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ் தான். அண்ட் நம்ம எக்கனாமிக்ஸ்லையுமே நமக்கு வந்து 2 சாப்டர்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ 1 and 2 தான். இதில் வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபியில் இருக்கிற 5 மார்க்ஸை நோட் பண்ணி படித்தாலே உங்களால் வந்து மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணுற முடியும். அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ், ஸோ இதில் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நம்மளோட 5 மார்க்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் இதுவுமே நம்ம நோட் பண்ணி படிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் மேப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த 2 பகுதியிலேருந்து தான் வரும். அதாவது ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபிலேருந்து மட்டும்தான் நம்ம வந்து மேப்ஸ் கேட்பாங்க. அண்ட் நம்ம வீலர்ன் ஆப்பில் இந்த என்னென்ன இம்பார்ட்டன்ட் மேப்ஸ் இருக்குது அதுவுமே வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் ஃபார்மேட்டில் நம்மக்கிட்ட இருக்குது ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.